Powerco 5G, best design, best AI, think techno, think Purvika. கடந்த 6 வருஷமா 14 மாநிலங்கள்ல இணைய வழி மூலமா மோசடி பண்ண ஒரு கும்பலை புதுவை சைபர் கிரைம் போலீசார் கூண்டோட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கும்பலுக்கு இந்தியன் பேங்கோட ஒரு மேலாளர் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கார். யார் இந்த இந்தியன் வங்கி மேலாளர்? இந்த கும்பல் சிக்கினது எப்படி பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில். இது குற்றத்தின் பின்னணி. நான் வெங்கட் பிரியன். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரியில் கட்டுமான பணி செஞ்சுட்டு வர சேதுராமன் அப்படிங்கிறவர் சைபர் கிரைம் போலீஸாருக்கு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த புகாரில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் விசாக் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட விளம்பரத்தை நான் பார்க்குறேன். அந்த விளம்பரத்தில் மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக டிஎம்டி கம்பி தர்றதா சொல்லி ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட் சம்மந்தமாக விசாரித்து அதில் கொடுத்துருந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு நான் பேசினப்போ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா குறைஞ்ச விலையில் டிஎம்டி கம்பி கிடைக்குதே அப்படிங்கிற ஆசையில் நானும் 30,90,700 ரூபாய் பணத்தை நான் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். பணம் செலுத்தின ஒரு 5 நாட்களாக அந்த தொலைபேசி எண்ணையும் என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, அந்த முகநூல் பக்கத்தையும் என்னால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இணையவழி மூலமாக 1000, 5000, 10,000, ஏன் 1 லட்சம் அப்படின்னு மோசடி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் போய் ஒரே நபர்கிட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே மோசடி நடந்திருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு பெரிய நெட்வொர்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக குற்ற எண் 104 கீழ் 2024 கீழே வழக்கு பதிவு செஞ்சு இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைச்சு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த முதற்கட்ட விசாரணையில் விசாக் ஸ்டீல் அப்படிங்கிற போலியான முகநூல் பக்கத்தை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டதை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சைபர் கிரைமோட நவீன டெக்னாலஜி உதவியோட பல ஆதாரங்களை திரட்டுறாங்க. இதில் மோசடியில் ஈடுபட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ராகுல் குமார் சிங், பீகார் மாநிலத்தை சேர்ந்த உத்தம் விஷால் குமார், ராய்ஷன் குமார், அபிஷேக் குமார், கர்நாடகாவை சேர்ந்த தயாந்த். இந்த 5 பேர் தான் குற்றவாளிகளாக தெரிய வருது. இவங்க 5 பேரையும் போலீஸார் உடனடியாக கைது செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்டேருந்து 50 ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்கள், லேப்டாப், டேப்னு 35 லட்ச ரூபா பணத்தையும் சேர்த்து அவங்கள்டேருந்து பறிமுதல் பண்ணுறாங்க. பாட்னாவில் உள்ள நீதிமன்றத்தில் அவங்கள ஆஜர்படுத்தி அங்கேருந்து புதுச்சேரிக்கு அழைச்சிட்டு வராங்க. கடந்த 6 வருஷத்தில் 14 மாநிலங்களில் இணையவழி மூலமாக மோசடி பண்ண இந்த கும்பலை எப்படி பிடிச்சிங்க? இந்த மோசடியில் அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது பங்கு இருந்துச்சா அப்படின்னு ஸ்பெஷல் புலனாய்வு டீம் கிட்ட நம்ம விசாரித்தோம். இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட ராய்ஷ்குமார் சிங், உத்தம் விஷால் குமார், இவங்க 2 பேரும் தான் முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோசடி சம்பவத்தை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வச்சு நடத்தியிருக்காங்க. இவங்களை எந்த மாநிலத்தை சேர்ந்த போலீஸாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வழக்கில் புதுவை அரசோட முழு ஒத்துழைப்போட சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கர் தலைமையில் கடந்த 9 மாதங்களாக இரவு பகலுமா துப்பு துலக்கணும். அதில் ஒரு முக்கியமான க்ளூ எங்களுக்கு கிடைச்சிச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் இந்த கும்பலுக்கு போலியான வெப்சைட் டிசைன் மற்றும் கம்பெனியோட லோகோலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறமா கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரப்பிரதேச மாநில போலீஸார் உதவியோட அந்த நபரை கைது செய்ய போனோம். போலீஸார் உத்தரப்பிரதேசம் போன மறுநாள் அந்த நபருக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதனால் அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் எங்களுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சமாளித்து அந்த மணமகனை கைது செஞ்சு புதுவைக்கு அழைச்சிட்டு வந்தோம். அவர் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். அவரை நாங்கள் அப்ரூவராகவும் மாற்ற போகிறோம். அவர்கிட்ட நாங்கள் நடத்தின விசாரணையில் தான் ஒரு வெப்சைட்டுக்கு லோகோ டிசைன் செஞ்சு கொடுத்தா 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் ஒரு லைசன்ஸ் பெற்ற ஒரு வெப் டிசைனர், எனக்கு திருமணம் நடக்க போகுது, அதனால் நான் அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், அவங்களோட நெட்வொர்க் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மாதிரியே அனைத்து தகவலையும் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை. அதுக்கப்புறமா இணையவழி மோசடியில் ஈடுபட்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மத்திய பிரதேச மாநிலத்துக்கு போகிறாங்க போலீஸார். ஆனால் போலீஸ் தங்களை ட்ராக் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் மத்திய பிரதேசத்துலேருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போயிட்டதா தகவல் வருது.
இதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போகிறாங்க போலீஸார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து எஸ்கேப் ஆன அந்த கும்பல் அங்கேருந்து பீகார் போகிறாங்க. ஸ்பெஷல் டீம் அவங்கள கண்டினியூவாக ட்ரேஸ் பண்ணி அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. கடைசியாக பீகார் தலைநகர் பாட்னாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த கும்பல் பதுங்கி இருக்கிறது தெரிய வரும். உடனடியாக பாட்னா போலீஸாருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஹெல்ப்போட இணையவழி மோசடியில் ஈடுபட்ட அந்த கும்பலை கைது செய்ததாக சொல்கிறாங்க போலீஸார். அவங்கள்ட்ட நடத்தின விசாரணையில் மொத்தம் 18 டீமாக அவங்க செயல்பட்டு வந்ததாகவும், இதில் ஒரு டீம் தனிநபர் வங்கி கணக்குகளை சேகரித்து கொடுப்பாங்க, இன்னொரு டீம் போலியான ஐடி கார்டு சிம் கார்டெல்லாம் வாங்குவாங்க, இன்னொரு டீம் அந்த வங்கி கணக்குகளை பராமரிக்கிறது, வங்கி பணத்தை ஏடிஎம்லேருந்து எடுக்கிறது, பணத்தை வசூலிக்கிறது, கால் சென்டர் நடத்துறது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஆட் கொடுக்கறது, சைபர் கிரைம் தங்களை முடக்கிட்டா அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு ஒன்றுக்கும் தனித்தனியாக டீம் கிரியேட் பண்ணி 18 டீம் இயங்கிட்டு வந்திருக்கு. இவங்கள்ட்ட வேலை பார்க்குற எல்லா நபர்களுக்குமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறத விட 2-3 மடங்கு சம்பளம் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. பாட்னாவை மையமாக வச்சு தான் இந்த மோசடியை அரங்கேற்றதாகவும் சொல்கிறாங்க. 2019லேருந்து இந்த மோசடியை செஞ்சுட்டு வராங்க. இது வரைக்கும் எந்த மாநில போலீஸாராலையும் எங்களை கண்டே பிடிக்க முடியல, அதனால நாங்கள் தொடர்ந்து இந்த மோசடிகளை நடத்திட்டு வந்தோம் அப்படின்னு வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. போலீஸ் உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எப்படி மோசடி செஞ்சீங்க அப்படின்னு நம்ம விசாரித்தப்போ சிம் கார்டு, செல்ஃபோன், லேப்டாப், டேப் இது எல்லா சாதனங்களையுமே ஒரே ஒரு ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ரேஷனில் 5லேருந்து 6 பேரை ஏமாற்றுவோம். இதில் 50 லட்சத்துக்கு குறையாமல் எங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நாங்கள் அழிச்சிடுவோம். நாங்கள் ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டோம், எங்களோட இருப்பிடத்தை கண்டினியூவாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட கைப்பற்றப்பட்ட சாதனங்களை எல்லாம் ஆராய்ச்சி பார்த்ததில் 5400 பேரை இவங்க மோசடி பண்ணதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஏமாற்றப்பட்டவர்களை சில பேரை காவல்துறை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்களும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. பீகார் மாநிலத்தில் இருக்கிற இந்தியன் வங்கியில் உள்ள மேனேஜர் ஒருத்தர் இந்த கும்பலோட மோசடி பணங்களை பரிவர்த்தனை செய்ய ரொம்ப உடந்தையாக இருந்திருக்கிறார். இவர் கொடுத்த வாக்குமூலமும் சில ஆதாரங்களையும் வச்சு இந்தியன் வங்கி மேலாளரையும் இந்த வழக்கில் குற்றவாளியாக இணைச்சிருக்கிறோம், அவரையும் கைது செஞ்சு விசாரிக்க முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநில டிஜிபிகளுக்கும் இவங்களை பற்றி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இவங்க மேலே மகாராஷ்டிராவில் இணைய மோசடி வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது. இவங்களை விசாரிக்க மகாராஷ்டிரா மாநில போலீஸார் ஜூலை 4ஆம் தேதி அன்னைக்கு புதுவைக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாநில போலீஸாரும் இவங்களை விசாரிக்க போகிறாங்க. டிஎம்டி கம்பி விற்பனை செய்கிறதா விளம்பரம் செஞ்சு 14 கோடி ரூபாய் மோசடி செஞ்சதுக்கான ரசீதும் போலீஸார் கையில் இருக்குது. அதனால் இந்த வழக்கு தொடர்பாக வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். இவங்க மேலே 14 மாநிலங்களில் வழக்குகள் இருந்தாலும் இந்த வழக்கு ரொம்ப சவாலாக எடுத்துக்கிட்டு மோசடி செஞ்சவங்களை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க காவல்துறையினர். புகார்தாரர் சேதுராமனோட பின்னணி குறித்து நம்ம விசாரித்தோம். புதுச்சேரியோட முன்னாள் முதல்வரும் தற்போதைய எம்பியுமான வைத்தியலிங்கத்தோட நெருங்கிய உறவுக்காரர் தான் அந்த சேதுராமன். அதனால இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாக எடுத்து விசாரிக்க ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கேட்டுக்கிட்டாங்க. அதனால இவங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 6 வருஷமாக போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வந்த இணையவழி மோசடி கும்பலை புதுவை போலீஸார் கைது செஞ்சதை பல மாநில போலீஸாரும் இப்போ பாராட்டிட்டு வராங்க. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.